எங்க இருக்கேன்? நீங்க உள்ளதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். சுவாமி, என் பிரசாத்தை ஒண்ணும் பண்ணிடாதே. அவர் ரொம்ப நல்லவர். அவர் இங்க ஒளிஞ்சுண்டு உங்களை சோதிக்கிறதா நினைச்சுண்டு அவரை கொன்னுடாதே. அப்புறம் அந்த நிமிஷமே நானும் உயிரை விட்டுடுவேன். அப்புறம் நீங்க தங்கமா கொடுத்து பிரயோஜனம் இல்ல. எனக்காக அவரை ஒண்ணும் பண்ணிடாதே பிளீஸ். பிரசாத், உங்களுக்கு எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? நான் அப்பவே நினைச்சேன் எங்க அண்ணா தான் உங்களுக்கு எடுத்திருப்பான். இனிமே இது மாதிரிலாம் பண்ணேன்னா அவ்வளவுதான். என்ன லலிதாம்மா, உன் ஜோடி எப்படி இழுத்துட்டு வர? சும்மா சொல்லக்கூடாது, உன் ஆளு ராஜாவாட்டம் இருக்காங்க. போச்சு, உன் கண்ணே பட்டுருச்சு. வீட்டுக்கு போய் சுத்தி போடணும். வாங்கோ. சாமி, லலிதாம்மாவோட போறது யாரு? உங்க தங்கச்சி மகனா? தங்க மக மாதிரிதான். அப்ப சரிதான், கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என் கையில என்னமா இருக்கு? எல்லாம் சித்தேஸ்வரன் கையில என்ன இருக்கு? பஞ்ச பராரிக்கெல்லாம் படி அளக்குற சாமி என் சாமி. உங்களையா கைவிட்டுட போகுது? நல்லபடியா விடியும் சாமி. விடிஞ்சா தெரிஞ்சிடும். என்ன ரெண்டு பேரும் மூணு இருக்கள்? அவளே கேளுங்க. லலிதா, பயங்கர கோபமா இருக்கப்பட்டு இருக்கு. நீ என் கூட பேசாதண்ணா. ஏன் பேசாதண்ணா? பேசாதுதான். நான் சொல்றேன் மணி, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சரி பிரசாத், நீங்களும் எதுவும் பேசாதீங்க, நானும் பேசல. அண்ணா, ஒன்னால்தான் அவர் கேட்டுட்டே வர்றாரு. என்ன பிரசாத், என்ன தப்பு பண்ணேன்? அவளே கேளுங்க. எல்லாத்துலயும் விளையாட்டு. ஒரு உயிருக்கு 3 உயிர் போய் சேர்ந்துருத்து. அதை பார்த்தும் பயம் இல்லை. எல்லாருக்கும் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பு. மனுஷகிட்ட விளையாடலாம், தெய்வத்துக்கிட்டமா விளையாடுறது? செய்யாதனா செய்வேன், போகாதனா போவேன், எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டி. குட்டி, என்னடா பண்றது நோக்கு? ஏன் இப்படி பண்ணாத்துற? என் பேச்சு உனக்கு பெனாத்தல படுறதா? அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? என்ன பண்ணினார்? கோயிலுக்குள்ள ஒளிய பார்த்தார். ஏன் பிரசாத், கோயில் ஒளி பார்த்தீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? அறிவு இருக்கா உங்களுக்கு? இல்ல கேக்குறேன்,
கோவில்ல ஒளிஞ்ச ஆபத்துன்னு தெரியுமோ இல்லையோ? நீங்க வந்து தனியா ஒளிஞ்ச எப்படி? நான் ஒருத்தர் இருக்க ஞாபகம் இல்லை உங்களுக்கு? சொல்லிட்டு வந்திருப்பணும் இல்லையோ? ஏய் லலிதா, எதுக்கு இத்தனை சீரியஸ்? என்ன ஆயிடுத்து? நான் அவரை கூட்டிட்டு வந்தேனோ ஒன்னும் ஆகல. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அது என் வாயால சொல்லணுமா? அண்ணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. தேங்க்ஸ். லலிதா, தூ வந்துட்டேப்பா. லலிதா, கோயிலுக்கு வந்திருந்தியா? ஆமாப்பா. பிரசாத்தும் கோயிலுக்கு வந்திருந்தார் போல இருக்கு. உங்களுக்கு யாருப்பா சொன்னது? ஊக்காரி தான் சொன்னா. செவந்தி தேன் கொண்டு வந்தோம். இல்லையேப்பா, சொல்லியிருந்தேடா. ஆமாம்மா, விடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேன் வேணும். இருட்டா எடுத்த. ஒரு தடவை தான் தேன் இல்லாம அபிஷேகம் பண்ணா என்ன? கஷ்டப்பட்டு எடுக்கிற தேன் அபிஷேகம் பண்ணி பாழ் பண்றது எப்பதான் நிக்க போறதோ? ஆரம்பிச்சுட்டியா உன் நாத்திக பிரசங்கத்தை? நோக்கு துளியாவது பக்தி இருந்தா இதையெல்லாம் நம்புவேன். அபிஷேகம் பண்றது வேஸ்ட் இல்ல. அவருக்கு நாம ஒரு பங்கு கொடுத்தா பகவான் நமக்கு பதிலுக்கு 100 பங்கு தருவார். ஆக முதல்ல நாம தான் முதல்ல தரணும். இங்க பார், உன்னண்ட பேசிட்டு இருக்க நேக்கு பொறுமை கிடையாது. நீ என் பேச்ச கேட்கிற புள்ளியே இல்ல. லலிதா, என் சால்வை சத்தை எடுத்துட்டு வாமா. எதுக்குப்பா? நான் அந்த செவந்தி வீட்டு வரைக்கும் போய் தேன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, அவ வீடு காட்டுக்குள்ளதான் இருக்கு. வேண்டாம்ப்பா, இந்த ராத்திரி அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நேக்கு வேறு யாருமா இருக்கா? பேருக்குன்னு ஒரு புள்ள, பேசுறதெல்லாம் விதண்டாவாதம். இவன் பாவத்துக்கு சேர்த்து அந்த சுவாமி கிட்ட நான் அடருது. நேக்குன்னா தெரியும். லலிதா, நான் ஒன்னும் சொல்ற பேச்ச கேட்காத தரதல புள்ள இல்ல. எதையும் ஏன் எதுக்குன்னு கேட்கிற பகுத்தறிவு புள்ள. எதுலயும் கண்மூடித்தனம் கூடாதுன்னு சொல்லுவேனே தவிர அப்பா பேச்ச கேட்க மாட்டேன் என்னைக்குமே சொன்னதில்லை. அவர் ஒன்றும் போக வேண்டாம், நானே போய் செவந்தி எங்க தான் தேடி பிடிச்சி தேன் வாங்கிட்டு வந்துடுறேன். இது உங்க சித்தேஸ்வர சுவாமிக்காக இல்ல, என் அப்பாவுக்காக. பிரசாத் வரையிடா. எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே. சித்தேஸ்வரா, இந்த புள்ளைய நீதான் காப்பாத்தணும். மணி, நான் ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? ம் கேளுங்க. நீங்க ஏன் உங்க அப்பா கிட்ட மல்லுக்கு நிக்கிறீங்க? அவர் வருத்தப்படுற அளவுக்கு நீங்க பேசணுமா? நான் பேசல பிரசாத். என் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் என்ன பேச வைக்கிறான். அப்பாவை பசுபதி என்ன பேச வைக்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் சாவை என்ன பேச வைக்குது. ஆமா, நீங்க ஏன் தனியா கோவில்ல ஒளிய பார்த்தல்? கோயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நான் மட்டும் ஆசைப்படக்கூடாதா என்ன? சந்தான பொட்டும வச்சிக்க, சாந்து பொட்டு தானும வச்சிக்க, சந்தான பொட்டும வச்சிக்க, சாந்து பொட்டு தானும வச்சிக்க, குங்கும பொட்டும வச்சிக்க, வீராயி சின்ன மலை உச்சியில நின்று அடடி ராமாயி. மெடுபுள்ள நமக்கு சொந்தம், மெடுபுள்ள நமக்கு சொந்தம், காடுமேடு நமது வீடு, காடுமேடு நமது வீடு, வானமே கூறத்தானடி ராமாயி. அடே சாமிங்களா, வாங்க வாங்க. என்ன கலராயா, பாட்டுலாம் பலமா இருக்கு. தனியா இருக்கும்போது எங்களுக்கு பாட்டு தானே சாமி பக்க பலமே.
ஆமா, என்ன சாமி இந்நேரத்துல வந்திருக்கிறீங்க? அதுவும் இந்த நேரத்துல இவ்வளவு தூரம்? இல்ல செவ்வந்தி தேன் கொண்டு தரேன்னு சொன்னா அது வரவே இல்லையா எப்படி பார்த்தேன். அவன் வீட்டுல இல்லையே. தேன் இருக்கிறதுக்கு தான் போச்சு கழுத, இன்னும் காணலையே. எந்த பக்கம் போயிருக்கா? ஆசிரமத்துக்கு பின்னால இருக்குதுல்ல கருடம்பள்ளம், ஆ. இங்கதான் போயிருக்கு. சரி நான் போய் பார்க்கறேன். சாமி, இந்த நேரத்துல அந்த பக்கம் போறது அவ்வளவு நல்லதில்ல, பார்த்து போங்க. நான் பார்த்துக்கிறேங்க, வரேங்க. சந்தன பொட்டும வச்சிக்க, சாந்து பொட்டு தானும வச்சிக்க, குங்கும பொட்டும வச்சிக்க, வீராயி சின்னம்மன உச்சியில நின்று ராமாயி. மெடுபள்ள நமக்கு சொந்தம், மெடுபள்ள நமக்கு சொந்தம், கடுமெடு நமது குடி, வனமே கூறத்தானடி ராமனடி. ஏதோ காட்டுவாசிங்க நரி பிடிக்க வந்து போயிருப்பா. செவ்வந்தி நீயா? ஆமையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தேன் எடுக்கதான் வந்தேன். இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. போச்சுடா, கரடிதான் வந்துடுச்சுன்னு அந்த புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நீ. தேன் எடுக்கிறதுக்கு இப்படியே தனியா வரவளா? ஏன் வரக்கூடாதா? மண்ணாங்கட்டி வந்தா இப்படிதான் கரடி புள்ளின்னு பயந்து ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆமா, இந்த பக்கமா யாராவது பைக்ல வந்தாளா? பைக்லயா? இல்லையே, நான் பார்க்கலையே. சத்தம் கேட்டதே. சரி, இப்படி தேன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தா தேன் தானா வந்துருமா எங்காத்துக்கு? இந்தாயா. சரி வா, உன்னை நான் வீட்டுல விட்டு போறேன். நீ என்ன விட்டுட்டு போறியா? நான் வேணா உனக்கு துணையா வரட்டுமா உங்க ஆத்துக்கு? யோ யோ யோ, நில்லியா, நானும் வரேன். என்னப்பா மௌனமா இருக்கேள்? மனசே சரியில்லைம்மா. கோயிலுக்கு சேலம் விஸ்வநாதையர் குடும்பத்தோடு வந்திருந்தார். அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுதான். பிரார்த்தனையை நிறைவேற்ற வந்திருக்கா. அதை பார்த்த உடனே உன் கல்யாண ஞாபகம் வந்துடுத்து. உன்னை நன்னா படிக்க வைக்கத்தான் முடியல. ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணமாவது பண்ண வேண்டாமா? உன் அண்ணனுக்கு பொறுப்பே இல்லை. நாத்திகம் பேசிட்டு என் வயிற்றுல புளிய கரைச்சுட்டு இருக்கா. கவலைப்படாதீங்கப்பா, சுவாமி நம்மளை கைவிட மாட்டார். அப்பா. என்னம்மா? செப்பு காசு வச்சுட்டல? வச்சிட்டம்மா. நாளைக்கு பொழுது ஊருக்கு மட்டும் இல்லப்பா, நேக்கும் சேர்த்துதான் விடிய போறது. விடிஞ்சா சரி. இந்த லலிதா, தேன் கொண்டு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம். இதை வச்சு உன் கையால என்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றியோ அன்னைக்கு தாண்டா நீ என் புள்ள. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அண்ணா,
கொஞ்சம் இருங்கோ, வந்துடுறேன். சித்தேஸ்வரா, இது என்ன சோதனை? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. செப்பு காசு தங்கமாகலையே, இப்படி பண்ணிட்டியே. நீ தானே சொன்ன செப்பு காசு தங்கமாக்கி தரேன்னு. என் லலிதா வாழ்க்கை விளைஞ்சிடுன்னு நினைச்சிருந்தனே, இப்படி ஏமாத்திட்டியே. அப்பா அப்பா, என்னப்பா சிலையா நிக்கிறேன்? அங்க சன்னதியில கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கோ. அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் கண் கலங்குறேன்? செப்பு காசு தங்கமாகலடா கண்ணா. என்னப்பா சொல்றேன்? நேத்து வச்ச செப்பு காசு அப்படியே இருக்கு. சுவாமிக்கு நம்ம மேல என்ன கோபமோ தெரியல. சரி சரி, அத பத்தி ஆத்துக்கு போய் பேசிக்கலாம். வாங்கோப்பா, அபிஷேகத்துக்கு நேரமாச்சு. பருமம் தடுமாறும், அவனியில் நிறம் மாறும். பருவ பெண்ணிர்த்தம் பழியும் பலவாகும். புலியும் புல் உண்ணும், பிணியும் மலிவாகும். கலியின் போக்கதிலோ கடலும் கரையேறும். ஒருவன் ஒருபாலன் வேதத்தின் விதிசாரம். சிறுவன் இருப்பாலே தேர்ந்திடும் கலிவாரம்.